வணக்கம். இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50. திருப்புவனம் அஜித்குமார் மரண விவகாரம் தொடர்பாக அவர் மீது புகார் அளித்த நிகிதா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அதில் தனக்கு எந்த உயர் அதிகாரியையும் தெரியாது எனவும் நான் யாரிடமும் பேசவில்லை எனவும் நிகிதா கூறினார். 2:30 மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்ற நிலையில் தங்களது புகாரை 8 மணிக்குத்தான் காவலர்கள் பெற்றுக் கொண்டதாகவும் நிகிதா குறிப்பிட்டார். அஜித்குமாரின் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் மீது திருட்டு புகார் அளித்திருந்த நிகிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். அஜித்தை தாக்கி கொல்லும்படி தான் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் தன் மீதான பண மோசடி புகாரில் உண்மை இல்லை எனவும் நிகிதா கூறியுள்ளார். திருப்புவனம் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது குடும்பத்தினர் விளக்கம் அளித்தனர். அதில் நவீன்குமாருக்கு காலில் வலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் காவலர்கள் தாக்கியதால் கால் பாதங்களில் வலி உள்ளதாக நவீன்குமார் கூறியதால் அழைத்துச் சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா பேசியிருப்பது பேசுபொருளாகி உள்ளது. இந்து தமிழ் நாளேட்டுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணிக்கு தலைமை தாங்கப் போவது அதிமுக தான். இதை பாஜக ஏற்கவில்லை என்றால் இரு கட்சிகளுக்குமான ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என தெரிவித்தார். தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு விஜயின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூறியுள்ளார். அதிமுக விஜயுடன் கூட்டணி வைத்திருக்கலாமே என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் கூட்டணி என்பது இரு கட்சித் தலைவர்கள் இடையான உடன்பாடு என்று குறிப்பிட்டார். மகளிர் உரிமை தொகை பெற திங்கட்கிழமை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட உள்ளன. மொத்தம் 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபடும் இந்த பணி 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெம்பக்கோட்டை அருகே கீழத்தாயில்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்தனர். வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலையின் போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். பாமக செயல் தலைவர் பொறுப்பை தொடர்ந்து நிர்வாக குழு உறுப்பிலிருந்தும் அன்புமணியை நீக்க கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அக்கட்சியின் அதிகாரமிக்க அமைப்பான நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு 21 பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அமைத்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு திங்கட்கிழமை தொடங்குகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு திங்கட்கிழமையும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. நிலத்தகராறு தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய காவலர்களுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஜக பிரமுகர் உமாசங்கர் உயிரிழந்தது தொடர்பாக சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அவரது சகோதரி பூர்ணிமா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்து உத்தரவிட்டார். மொஹரம் தினத்தை இஸ்லாமியர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் அனுசரித்தனர். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் புகழ்பெற்ற தால் ஏரியிலும் படகு ஊர்வலம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் நடந்த ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வண்ணமயமான பதாகைகளை ஏந்திச் சென்றனர். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் மொஹரம் ஊர்வலத்தில் பலர் பங்கேற்றனர். பிரதமர் மோடியும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் இணைந்து பீகார் மாநிலத்தை குற்றவியல் தலைநகரமாகவே மாற்றிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பிரபல தொழிலதிபர் கோபால் கெம்கா பாட்னாவில் தனது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.
கர்நாடகாவில் ஹசன் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாநில அரசு நியமித்த நிபுணர் குழு கூறியுள்ளது. மற்ற நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் இதையே கூறுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புகைப்பிடித்தல், வாழ்க்கை முறை மாறுபாடு போன்றவை மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் தொடர்பு பட்டியலில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 425ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மலப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 228 பேரும், பாலக்காட்டில் 110 பேரும், கோழிக்கோட்டில் 87 பேரும் தொடர்பு கொண்டுள்ளனர். இந்தியாவின் தலைமை நீதிபதி வசிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்தில் இன்னும் வசித்து வரும் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட்டை வெளியேற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதே நேரம் தனக்கு ஒதுக்கப்பட்ட வேறு ஒரு வீட்டில் தான் வளர்க்கும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யாததுதான் காலி செய்ய தாமதமாவதாக சந்திரசூட் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான சிறப்பு நடவடிக்கை அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது என்றும் அது குறித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மகுவா மொய்த்ரா தன் மனுவில் கோரியுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் விவரங்கள் குறித்து ஜெயபாலனிடம் முதல்வர் கேட்டறிந்தார். முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முற்றிலும் ஓய்ந்ததால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 1000 கன அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1094 கன அடியிலிருந்து 756 கன அடியாக குறைந்துள்ளது. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபருக்கு தவறாக அறுவை சிகிச்சை செய்ய முயன்ற விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனியார் பேருந்து நடத்துனர் மாரிமுத்துவுக்கு வலது காலுக்கு பதிலாக இடது காலில் தவறாக அறுவை சிகிச்சை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரை அடுத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட 4 பேர் கொண்ட குழு 2 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மொஹரத்தையொட்டி நாகூரில் உள்ள புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று அரபு மொழியில் பாடல்களை பாடி வழிபட்டனர். இதேபோல மாவட்டத்தின் 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. கோவை பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கவியருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் நீர்வரத்து குறைவால் மூடப்பட்டிருந்த அருவியில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு தற்போது நீர்வரத்து சீராகியுள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்குவதற்காக கூட்டம் அலைமோதியது. கடந்த 2 மாதங்களாக நீடித்து வந்த மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் அதிக அளவிலான மீன்களுடன் கரை திரும்பினர். இதனால் மீன்களின் வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ளது. அதன்படி வஞ்சரம் கிலோ 1300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சங்கரா 400 ரூபாய்க்கும், நெத்திலி 300 ரூபாய்க்கும், நண்டு 500 ரூபாய்க்கும், இறால் 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. கேரள மாநிலம் நிலம்பூர் பகுதியில் இளைஞர் ஒருவரை கொன்ற புலி கூண்டில் சிக்கியது. ரப்பர் தோட்ட தொழிலாளி கபூர் என்பவரை 2 மாதங்களுக்கு முன்பு புலி தாக்கி கொன்றது. புலியை சுட்டுக் கொல்ல கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் கூண்டு வைத்து புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் அங்குள்ள தனியார் எஸ்டேட் ஒன்றில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் புலி சிக்கியது. ஒரு மாதத்திற்கு பிறகு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடைக்காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்தனர்.
இவர்கள் கோக்கஸ் பள்ளத்தாக்கு, தூன்பாறை, குனா குகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றும் ஏரியில் படகு சவாரி செய்தும் ரசித்து மகிழ்ந்தனர். சபரிமலை கோயிலின் பெயரில் சட்டவிரோதமாக நன்கொடை வசூல் செய்யப்படுவதை தடுக்க நிதி மற்றும் நன்கொடைக்கு என தனி ஒருங்கிணைப்பாளரை நியமித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சட்டவிரோத செயலை தடுக்க மக்கள் தொடர்பு அதிகாரி GS அருண் என்பவர் சபரிமலை நன்கொடை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ரெட்டனை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருக்குமோ என்ற ஐயத்தின் பேரில் 2 இடங்களில் வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணித்து வருகின்றனர். இப்பகுதியில் 2 நாட்களாக இரவு நேரங்களில் மர்ம விலங்கு கடித்ததில் கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. இதனால் அப்பகுதி மக்களும் அச்சமடைந்துள்ளனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கொடைக்கானல் மலைச்சாலையில் இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இருசக்கர வாகனங்களில் கூட்டமாக வரும் இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்புவதோடு வேகமாக ஓட்டுவதால் நடைபயிற்சி செய்பவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் அருகே ஒற்றை யானை ஒன்று ஆக்ரோஷத்துடன் மலை ரயிலை மறித்து நின்றது. மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், சிறுமுகை போன்ற பகுதிகளில் இருந்து உணவு, நீர் தேடி யானைகள் அதிக அளவுக்கு வரத் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வந்து கொண்டிருந்த மலை ரயிலை மரப்பாலம் பகுதியில் ஆக்ரோஷத்துடன் வழிமறித்தது. உதகை அருகே பட்ஃபயர் பகுதியில் கேரளாவில் இருந்து வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த காரில் பயணித்த 4 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் தடுப்பு கட்டைகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரத்தில் சாலை வசதி கோரி பெண்கள் ஒப்பாரி வைத்து மறியலில் ஈடுபட்டனர். பெரியார் நகர் அம்பலக்காரர் தெருவில் வசிக்கும் குடும்பங்கள் தனிநபருக்கு சொந்தமான இடத்தை பாதையாக பயன்படுத்தி வந்த நிலையில் அந்த பாதையும் அடைக்கப்பட்டுவிட்டது. இதனால் குறுகலான குண்டும் குடியுமான சாலையை பயன்படுத்த வேண்டியுள்ளதாக கூறி ஒப்பாரி போராட்டம் நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் சிறுதானியம், காய்கறி, கிழங்கு மற்றும் பாரம்பரிய நெல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயற்கை விவசாய நலச்சங்கம் மற்றும் பாரம்பரிய இயற்கை விவசாய பெண்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்த விழா கோலாட்டம் மற்றும் முளைப்பாரி எடுத்தலுடன் மேளதாளம் முழங்க தொடங்கி நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி நடைபெற்ற 9வது கால யாகசாலை பூஜை சிறுமி தியா பங்கேற்று பாடல்களை பாடி அசத்தினார். பக்தி பாடலை கேட்டு வியந்த சிவாச்சாரியார்களும் பக்தர்களும் பொதுமக்களும் சிறுமி தியாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேன்வயல், குனில் வயல் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் மீண்டும் நுழைந்தன. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி எல்லையில் உள்ள இந்த கிராமங்களில் உணவு தேடி வரும் யானைகள் தொடர்ந்து விளைபயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் நுழைந்த யானைகளால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் நெகிழி பயன்பாடு தவிர்ப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ரோலர் ஸ்கேட்டிங் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு பல்வேறு வகையான ஸ்கேட்டிங் சாகசங்களை செய்தபடி ஊர்வலமாக சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 2ஆம் ஆண்டாக நடைபெற்ற இயற்கை வழி விதை திருவிழாவில் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். இதில் பாரம்பரிய அரிசி ரகங்களான கிச்சலி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ஜீரக சம்பா, செங்கர், சின்ன பொன்னி, காட்டுக்குந்தாளம், செம்பாலை, மைசூர் மல்லி உள்ளிட்ட நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக காவல்துறை தீயணைப்பு துறைக்கான தடகள போட்டியில்
ஓமலூர் தலைமை காவலர் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் உலக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான 30 நாடுகளின் வீரர்கள் கலந்து கொண்டுள்ள தடகள போட்டிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பூக்கல்துறை பஜார் பகுதிக்குள் நுழைந்த காட்டெருமை ஒன்று சாலை ஓரம் சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். கம்பீரமாக நடந்து சென்ற காட்டெருமை திடீரென முதியவருக்கு அருகே நின்றது. பின்னர் நாய்கள் துரத்தியதால் அருகிலிருந்த சோலைக்குள் மீண்டும் சென்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே விசைப்படகுகள் கடலில் வேகமாக செல்வதால் சிறு தொழில் செய்யும் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். வேதாரண்யம் கடற்பகுதியில் தூத்துக்குடி, காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் விசைப்படகுகளில் அதிக திறனுடைய எஞ்சினை பயன்படுத்தி கடலில் வேகமாக சென்றும் அதிக வெளிச்சம் தரும் விளக்குகளை பயன்படுத்தியும் மீன்பிடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஒடிஷாவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அஜயின் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தக் கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் முயற்சியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கத்தைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் ஒடிஷாவில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் செல்வதாக கூறி சென்ற அஜய் கடந்த 1ஆம் தேதி தனது பெற்றோரை தொடர்பு கொண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னை பிடித்து வைத்துக் கொண்டு பணம் கேட்பதாக தெரிவித்திருந்தார். கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூரு, சிவமொக்கா, ஹாசன், உத்தரகன்னடா, தட்சிண கன்னடா, சிக்மங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருகிறது. இதனால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே காவிரி ஆற்றில் நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை தரமணி பகுதியில் மதுபோதையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றதால் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரிகளான வசந்தகுமார் மற்றும் அமீருதீன் ஆகியோர் விபத்தில் சிக்கினர். தரமணி தர்மாபால் அரசு பாலிடெக்னிக் அருகே கட்டுப்பாட்டை இழந்த பைக் நடைபாதை மேதையில் மோதியதில் வசந்தகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை தீவுத்திடலில் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அமைச்சர்கள் KR பெரியகருப்பன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த மினி மாரத்தானில் ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு ஓடினர். கோவை கொச்சின் புறவழிச்சாலையில் கியூ பிரிவு ஆய்வாளரின் ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தலைமை காவலர் பார்த்திபனின் தலைமையில் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டிய கொள்ளையர்கள் அவரது மனைவியின் தாலிச்சங்கிலி, மோதிரம் மற்றும் பிரேஸ்லெட் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பினர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை இடையே விசைப்படகு போக்குவரத்து 7வது நாளாக நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். விடுமுறை நாள் என்பதால் குட்டி கேரளா என்று அழைக்கப்படும் பூலாம்பட்டிக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பேட்டை கதவணை வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சர்க்கரை மிகுந்த பானங்கள், மது, புகையிலை பொருட்களுக்கான விலையை 50% அதிகரிக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. உடல்நலனுக்கு பெரும் கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை அதிகரிப்பதன் மூலம் அவற்றின் விற்பனையை குறைக்க முடியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் மின்சார கார்களின் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் அதே நேரம் பெட்ரோல், டீசலில் இயங்கும் கார்கள் விற்பனை குறைவதாகவும் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 717 மின்சார கார்கள் விற்றதாகவும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அது 13 மடங்கு அதிகரித்து 9804 இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.